ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 287வது நாமா திருப்பெயர் பப்ருவாகாய நமஹ. கீரி வாகனனுக்கு நமஸ்காரம். பப்ரு கீரி பிள்ளையை, வாகா வாகனமாக உடையவன். இது ஒவ்வொரு தேவதைகளுக்கு சில விசேஷமான வாகனங்கள் அது தத்துவார்த்த ரீதியாக சொல்லப்பட்டதாக இருக்குது. இப்போது இவ்வளோ பெரிய பிள்ளையார் சின்ன மூஞ்சூர் மேலே போக முடியுமோ? அதே மாதிரி மகாவிஷ்ணுவானவர் பறக்கக்கூடிய கருடன் மேலே போகிறாருன்னு சொல்கிறோம். இதெல்லாமே ஒவ்வொரு விதமான தத்துவம். கருடன்கிறது வேத ரூபமாக சொல்லப்பட்டதாக இருக்குது. அந்த மாதிரி நகுலின்னு சொல்லிவிட்டு ஸ்ரீவித்யையில் ஒரு தேவதை. நகுலம்னு சொன்னாலே கீரின்னு அர்த்தம். நகுலீஸ்வரின்னு அவளுக்கு பேர். அதாவது லலிதோபாக்கியானத்தில் அம்பாள் சைன்யங்களுக்கும் பண்டாசுருடைய சைன்யங்களுக்கும் யுத்தம் நடக்கிற நேரத்தில் அப்போது அவர் நிறைய விஷசர்ப்பங்கள் எல்லாம் அனுப்பும்போது மந்திரினியினுடைய அதாவது சியாமளையினுடைய அங்கதேவதையாக இருக்கக்கூடிய நகுலீஸ்வரியானவள் தங்கிட்ட இருக்கக்கூடிய கீரி படைகள் எல்லாத்தையும் அமைச்சு அந்த சர்ப்பங்கள் எல்லாத்தையும் கொன்னுடுறான்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா நிறைய விதமான துக்கங்கள் சிரமங்கள் இதெல்லாம் சர்ப்பத்துக்கு சமானமானது. இதை போக்கக்கூடிய கீரிப்பிள்ளையாக இருக்கிறவள் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம். அதை வாகனமாக உடையவள் அப்படின்னு அவளுக்கு நகுலீஸ்வரின்னு பேர். இங்கேயும் சாஸ்தா அந்த கீரிப்பிள்ளையை வாகனமாக உடையவர்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி கொல்கத்தாவில் டோலிகஞ்ச் அப்படிங்கிறதான ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காளி கோவிலில் அந்த காளி பீட்டத்தினுடைய தெய்வம் காவல் தெய்வம் நகுலீஷர் அப்படிங்கிறதான பைரவர். அவருக்கு வாகனம் கீரி வாகனமாக இருக்குது. அதனால் பைரவ ரூபமாக இருக்கக்கூடிய சாஸ்தாவுக்கு நமஸ்காரம்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று பப்ருன்னு வேதத்தில் ஒரு வாக்கியம் வருது ஸ்ரீருத்ரத்தில். அதற்கு அக்னி சூரியன் அப்படின்னு வேத பாஷ்யத்தில் அர்த்தம் செய்யப்பட்டதாக இருக்குது. நாம் ஏற்கனவே இந்த நாமாக்களை இந்த சாசனாமத்தை பார்த்துன்னு வரும்போது இப்போ அக்னி தேவனை பற்றினா வரிசையாக அதை பற்றின நாமக்கள் வந்திருக்கு, சூரியனை பற்றி வந்திருக்கு. அதை வச்சு தொட்டு பார்க்கும்போது இதற்கு முன் நாமா விபாவசவே நமஹ அப்படின்னு அக்னியை சொன்னதுனால இதுவும் அக்னிக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடிய அர்த்தம் அமையறதாகவும் இருக்குது அப்படின்னு அங்கே ஒரு விசேஷம் தெரியறது. அதே போல் அந்தந்த அதாவது சூரியன் அக்னி இவர்களுடைய வாகனங்களை தனக்கு வாகனமாக உடையவன். ஏன்னா குதிரை சூரியனுடைய வாகனம், அதையும் வச்சுட்டு இருக்காருன்னு இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு தேவதையுடைய வாகனங்களே தனக்கு வாகனமாக உடையவர்னு இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் காற்றினுடைய ஒருவனுக்கு நமஸ்காரம். பப்ருனா தீய சுமந்து செல்பவன். அப்படின்னா காற்று தானே அக்னியை சுமந்து இன்னொரு இடத்துல கூட்டின்னு போகிறது. அதனாலையும் அந்த ரூபமாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம்னு ஒரு அர்த்தம். இன்னொரு விசேஷ அர்த்தம் ஆதிசேஷனையே தாங்குபவனுக்கு நமஸ்காரம். அதாவது பிபர்த்தி லோகாநிதி பப்ருஹு தஸ்ய வஹதி இதி பப்ருவாஹா. அதாவது பப்ரு உலகத்தை தாங்கிறவர் யார்? ஆதிசேஷன். இந்த பாதாள லோகமெல்லாம் தாண்டி வேதங்கள்லாம் சொல்கிறது, புராணங்கள்லாம் சொல்கிறது, இந்த சமுத்திரம் அது இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்துக்கும் கீழே இந்த சர்ப்பம் 1000 தலையோடு தாங்கிட்டு இருக்கிறதாக இருக்காராம். அதனால ஆதிசேஷன் அந்த பப்ருவாகனன்னு சொல்கிற ஆதிசேஷனையும் தாங்கிறவர். ஆதிசேஷன் உலகத்தை தன் படத்தின் மேலே தாங்குவதாக புராணங்கள் சொல்கிறது. சாஸ்தா அதையும் தாங்கிட்டு இருக்கார். உலகத்தை தாங்கிற சக்திக்கு சக்தி கொடுக்குறார், ஆதாரமானவராக இருக்கார். என்ன இதுக்கு உதாரணம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையே தியௌசந்திரார்க்க நக்ஷத்ரா கந்திஷோபூர் மகோததி வாசுதேவஸ்ய வீரியன விதிருத்தானி மகாத்மனஹா அப்படின்னு இருக்கிற காரணத்தினால இது எல்லாமே வாசுதேவனுடைய வீரியத்தினால் தாங்கப்படுறதாக இருக்குது. அந்த ரூபமாக இருக்கக்கூடிய சாஸ்தாவுக்கு நமஸ்காரம்னு விசேஷ அர்த்தங்களோடு இந்த நாமாவாரம் தெரிவிக்கிறது. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.